காலை வேளையில உடற்பயிற்சி செய்யறது நல்லதா, மாலை வேளையில உடற்பயிற்சி செய்யறது நல்லதா அப்படின்றத பத்தி தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். காலை மாலை 2 வேளையில உடற்பயிற்சி செய்யறதுலயும் நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கும். அதை பத்தியும் இப்ப பார்க்கலாம். நைட்ல தூங்கி எழுந்ததும் உடலும் மனசும் ரொம்ப இலகுவா இருக்கும். நைட்டு முழுக்க உடல் ஓய்வெடுத்திருக்கிறதால காலையில உடல் ரொம்ப தளர்வா இருக்கும். அந்த சமயத்துல உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். அது மூலமா நாள் முழுக்க உற்சாகமா இருக்கலாம். காலை வேளையில உடற்பயிற்சி செய்யறத வழக்கமாக்கிக்கும் போது உடலோட ஆற்றல் சீரா வெளிப்படும். பார்க்கக்கூடிய வேலையிலையும் நம்மளோட செயல்திறன் ரொம்ப அதிகரிக்கும். காலை வேளையில சாப்பிடறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி மேற்கொள்றதுன்றது கொழுப்பை வேகமா எரிக்க உதவும். மாலை வேளையில மேற்கொள்ளக்கூடிய உடற்பயிற்சியை விட அதிகப்படியான கொழுப்பு கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கான வளர்சிதை மாற்றமும் மேம்படும். காலை வேளையில உடற்பயிற்சி செய்யறதுக்கு உடல் திறன் ரொம்பவே குறைவா இருக்கும். மூட்டுகள் தசைகள் ரொம்பவே கடினமா இருக்கிறது உண்டு. அவற்றை தளவடைய செய்யறதுக்கு முதல்ல வாம பயிற்சிகளை மேற்கொள்ளணும். அதுக்கப்புறமா உடற்பயிற்சி செய்யறது ரொம்பவே சிறந்தது. சிலருக்கு காலையில வெறும் வயிற்றுல உடற்பயிற்சி செய்யறதுக்கு உடல் ஒத்துக்காது. இதையெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு நம்ம காலையில உடற்பயிற்சி செய்யறது நல்லது. நாள் முழுக்க சோர்வடையாம இருக்கிறதுக்கு மாலை நேர உடற்பயிற்சி நீங்க தேர்ந்தெடுக்கலாம். மாலை வேளையில மூட்டுகள் ரொம்ப தளர்வா இருக்கும். இதனால உடற்பயிற்சி செய்யறதுக்கு உடல் ரொம்ப வளைஞ்சு கொடுக்கும். உடற்பயிற்சியின் போது வேர்வைகள் வெளிப்படுறதுன்றது தேகத்துக்கு ரொம்ப நல்லது. பசியை தூண்டும், நல்லா சாப்பிடறதுக்கும் வழிவகுக்கும். மாலை வேளையில் உடற்பயிற்சி செய்யறதுல சில தீமைகளும் இருக்கு. மாலை வேளையில நண்பர்கள் குடும்பத்தினரோட நேரத்தை செலவிட வேண்டிய மாதிரி இருக்கும். ஆனா உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் ஒதுக்க முடியாம போயிடும். தூங்குறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்யறதுன்றது உடலுக்கு நல்லது கிடையாது. அது தூக்கத்துக்கு ஒரு சில இடையூறு கூட ஏற்படுத்தலாம். அதனால காலை மற்றும் மாலை நேர உடற்பயிற்சிகளை நன்மையும் தீமையும் இருக்கு. உங்களோட உடல் எதுக்கு வளைஞ்சு கொடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட நேரத்தை பொறுத்து காலையில உடற்பயிற்சி செய்யலாம், இல்ல மாலையில உடற்பயிற்சி செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன்.